இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 26 2025 1. இந்தியா முழுவதும் இன்று சம்விதான் திவாஸ் அரசியலமைப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு நிறைவை குறிக்கிறது. 2. எல்லை உரிமைகோரல்கள் தொடர்பாக சீனாவுடனான புதுப்பிக்கப்பட்ட பதட்டங்களுக்கு மத்தியில் அருணாச்சலப் பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி என்பதை இந்திய அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியது. 3. ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் முன்னேற்றத்தை மத்திய அரசு மதிப்பாய்வு செய்தது, தாமதங்கள் குறித்து கவலை தெரிவித்தது மற்றும் தவறிழைக்கும் மாநிலங்களுக்கு சாத்தியமான அபராதங்கள் குறித்து சுட்டிக்காட்டியது. 4. கனடா தனது குடியுரிமை வாரியாக வம்சாவளிச் சட்டத்தில் சீர்திருத்தங்களை நிறைவேற்றியது, இது வெளிநாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு தெளிவை வழங்குகிறது, இது வெளிநாடுகளில் உள்ள பல இந்திய குடும்பங்களுக்கு பொருத்தமான நடவடிக்கை. 5. தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக 150 கிலோமீட்டர் ராஷ்டிரிய ஏக்தா பாதயாத்திரை தேசிய ஒற்றுமை அணிவகுப்பு கரம்சாத்தில் குஜராத் இருந்து தொடங்க உள்ளது. 6. எத்தியோப்பியாவில் உள்ள ஹேலி குப்பி எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட சாம்பல் மேகங்கள் முன்னதாக இந்தியாவின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தை பாதித்தது, இன்று மாலைக்குள் இந்திய வானத்தை அழிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை (IMD) தெரிவித்துள்ளது. 7. கோவாவில் நடந்து வரும் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா (IFFI) தொடர்ந்து கவனத்தை ஈர்க்கிறது, ஜப்பானை மையமாக கொண்ட உலகெங்கிலும் இருந்து திரைப்படங்களை காட்டுகிறது. 8. ஃபைட் செஸ் உலகக் கோப்பை 2025 தற்போது கோவாவில் நடைபெற்று வருகிறது, இதில் உலகளவில் 206 வீரர்கள் பங்கேற்கின்றனர், இது உலகளாவிய சதுரங்கத்திற்கும் இந்திய வீரர்களுக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு. 9. ஒரு சரிவுக்குப் பிறகு, நவம்பர் 21ஆம் தேதிக்குள் ஏற்றுமதிகள் நேர்மறையான வளர்ச்சி பகுதிக்கு திரும்பியுள்ளன என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். 10. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறை (DPIIT) 2025ஆம் ஆண்டின் 3வது காலாண்டில் வலுவான தனியார் பங்குச் சந்தை செயல்பாட்டை பதிவு செய்துள்ளது. 10. இந்தியாவில் ஏப்ரல் 2000 முதல் ஒட்டுமொத்த FDI வரவுகள் குறிப்பிடத்தக்க வரம்புகளை தாண்டிவிட்டன, சிங்கப்பூர், மொரிஷியஸ் மற்றும் அமெரிக்கா ஆகியவை முக்கிய முதலீட்டாளர்களில் அடங்கும். இது இந்தியாவில் வலுவான உலகளாவிய மூலதன ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது. 11. சமீபத்திய தரவுகளின்படி, உள்நாட்டு தேவை, நுகர்வு கூட்டல் குறி முதலீடுகள், இந்தியாவில் பொருளாதார நடவடிக்கைகளில் 70% தொடர்ந்து ஆதரிக்கிறது, இது உலகளாவிய தடைகளுக்கு மத்தியிலும் மீள்தன்மையை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. 12. அமெரிக்க சில்லறை விற்பனை பலவீனமடைகிறது, நுகர்வோர் நம்பிக்கை சரிகிறது,